முதலில் மல்லிகா சிவம் அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. இந்த எலுமிச்சம்பழத்துல இருக்கிற புளிப்பு, தக்காளியில இருக்கிற புளிப்பு இது சேர்த்துக்கலாங்களா? ஆரம்ப நிலையில, அதாவது இப்ப ஏற்கனவே நான் புளிப்பு அதிகமா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எலுமிச்சம்பழத்தோட புளிப்பு கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் சேர்த்துக்கோங்க. தக்காளி சமையலுக்கு சுவைக்காக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லி தோசையெல்லாம் நான் விட்டு ஒரு மாசம் இப்போ ஆயிடுச்சு அப்படின்னோம்னா நீங்க தாராளமா எலுமிச்சப்பழம் சேர்த்துக்கலாம், தக்காளி நல்லாவே சேர்த்துக்கலாம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்து அனார்கலை அம்மா, நீங்க பேசலாமா? தியானமே யோகம், யோகமே ஞானம், சபை ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. உண்மையிலேயே ஒரு சுவை, அறுசுவைக்கும் உள்ள ஒரு அந்த என்னென்ன நமக்கு அந்த உறுப்புகளோடு தொடரக்கூடியது, அதனால் என்ன நமக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படுது அர்த்தமாக விளக்கினீர்கள். இதுல நம்ம மிஸ் பண்றது உப்பெல்லாம் சாப்பிட்றோம், கசப்பு துவர்ப்பு தான் மிஸ் பண்றீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அது இந்த வாழைப்பூ, வாழைக்காய் இதெல்லாமே பயன்படுத்தலான்றது ரொம்ப சிறப்புங்க ஐயா. அதே மாதிரி இந்த இட்லி தோசைக்கு நம்ம பார் அரிசி, சிவப்பு அரிசி, கருப்பு உளுந்து அதெல்லாம் சேர்த்து சமைக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா வெள்ளை உளுந்து போட்டா தான் உங்களுக்கு அந்த நிறைய அந்த மாவுத்தன்மை வரும்னு சொல்றாங்க. கருப்பு உளுந்தும் சிவப்பு அரிசி, இட்லி அரிசி அது 3 கம்பைன் பண்ணி சாப்பிடலாம் இல்லைங்களா? அது புளிப்புத்தன்மை அடையாம இருந்தா ஓகே மேடம். அதுதாங்க அதுதாங்க இப்ப எல்லா பெண்கள் சொல்லுங்கம்மா, நீங்க பேசுறீங்க. எல்லா பெண்களுமே என்னன்னா ஒரு வாரத்துக்கு ஆட்டி வச்சுட்டு மாத்தி மாத்தி தோசை, இட்லி, ஊத்தப்பம், மறுபடியும் கொஞ்சம் திக்கான தோசை அப்படி ஒரு 4-5 நாளைக்கு ஓடுது. அதை தவிர்த்துட்டு குடும்ப பெண்கள், அதாவது இல்லத்தரசிகள் தான் நமக்கு இது எடுக்கணும். 2 நாள் போதும்ன்றது அப்படிதான் கொஞ்சம் சில நாட்களாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அது ஒண்ணு. அடுத்து அந்த கல் உப்புன்னும் போது இன்னொன்னு இந்து உப்பும் யூஸ் பண்ணலாமா? இந்த 2 கேள்விதாங்க ஐயா. இட்லி தோசை பத்தி வரும் பொழுது நீங்க இன்னைக்கு ஆட்டுறீங்க அப்படின்னா 24 மணி நேரம் அதை என்ன வேணா மாத்தி சாப்பிட்டுக்கோங்க. இன்னைக்கு நைட்டு நான் மாவு எடுத்து ஆட்டிட்டேன் அப்படின்னா நாளைக்கு நைட்டு வரைக்கும் நீங்க என்ன வேணா செஞ்சுக்கலாம். இன்னைக்கு இட்லி ஆட்டியாச்சு அப்படின்னா நாளைக்கு காலையில் இட்லி, இன்னைக்கு மாவு எடுத்தாச்சுன்னா நாளைக்கு காலையில் இட்லி ஊற்றிக்கோங்க, நைட்டு தோசை ஊற்றுங்க, முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மாவு மிச்சம் இருக்கக்கூடாது. இல்லை சார் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கிறேன் அதனால லாபம் தானே அப்படின்னா கண்டிப்பா அது தொந்தரவு பண்ணதான் செய்யும். ஸோ அது அந்த புளிப்பு நம்மள ரொம்ப ஈஸியா அடிக்ட் ஆக்கிடும். இப்ப நிறைய பேருக்கு இந்த இட்லி தோசை விட்டுட்டு சமைக்க சொன்னாலே கை காலெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிடும். இட்லி தோசை இல்லாம ஒரு சமையலா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். வயிறு உப்புசம் ஆகிறது, வயிற்றுல இறுக்கம் ஆகிறது, இது எல்லாமே இந்த இட்லி தோசையில தான் மாட்டுது. இட்லி அப்ப உடனே சொல்லுவாங்க, WHO ஆர்கனைஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்களே இட்லி ரொம்ப நல்ல உணவுன்னு சொன்னாங்களே. ஆமா, இட்லி நல்ல உணவு தான். எப்போ அதுக்குன்ட்டு ஒரு டைம் எடுத்து ஏதோ மாசத்துக்கு ஒரு நாள் அல்ல வாரம் ஒரு நாள் நீங்க பயன்படுத்துறீங்கன்னா தப்பே இல்லை. தினமும் ஒரு நல்ல உணவுன்னு சொல்லி சேர்த்துட்டே இருந்தீங்கன்னா உடல் டயர்டு தான் ஆகும். அதான் நான் சொன்னேன், எந்த வேலையை ஒருத்தருக்கு தேவைன்னு சொல்லி கொடுத்தோமோ அந்த வேலையவே அவருக்கு அதிகப்படுத்திட்டீங்கன்னா அவர் டயர்ட் ஆயிடுவாரு. அது போலதான் இந்த இட்லி தோசையில மாட்டிக்குது. அதனால இட்லி தோசை தனியா பிரிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல உணவு. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல பயன்படுத்துற ஸ்டைல் எப்படி இருக்குன்னா அதை மோசமான உணவுக்குள்ள நம்ம கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை. ஓகே. ரெண்டாவது நீங்க இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க, தக்காளிக்கு சொல்லிட்டீங்க. அப்புறம் வேற ஒரு அதான் கல்லுப்பு, இந்துப்பு. பொதுவாக இந்துப்பு அப்படிங்கிறது மருத்துவ குணங்கள் அதிகம் வாய்ந்த ஒரு உப்பு. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் தைராய்டு கம்ப்ளைண்ட் இருக்கு, அவருக்கு அதை கம்ப்ளைண்ட் சரி பண்ணணும் அப்படின் போது அவர் இந்துப்பு கொஞ்சம் காலத்துக்கு பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. பட் சாதாரண சமையலுக்கு நீங்க கல்லுப்பு பயன்படுத்துவதே மிக மிக உகந்தது. ஏன் கல்லுப்புல மட்டும் என்ன இருக்கு, நம்ம வாங்குற சால்ட்லயே அதுதானே இருக்கு அப்படின்னா, நீங்க கல்லுப்பை எடுத்து வாயில போட்டு சப்பி பார்த்தீங்கன்னா அந்த உப்புல ஃபர்ஸ்ட் உப்பு சுவை வரும். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆக ஆக உங்களுக்கு அதுல அறியாம ஒரு கார சுவையும் ஒரு கசப்பு சுவை இருக்கிற மாதிரி தெரியும்.
ஒரே ஒரு கல் உப்பு எடுத்து நீங்க நாக்குல போட்டு கடிக்காம சப்பி பார்த்தீங்கன்னா அந்த சுவை தெரியும். பட் வேற நம்ம வாங்கக்கூடிய அந்த அயோடின் சால்ட் அப்படிங்கிற டாடா சால்ட் ஆகட்டும் இல்லை வேற எந்த பிராண்டட் சால்ட் ஆகட்டும், அதை எடுத்து நீங்க நாக்குல போட்டீங்கன்னா வெறும் அந்த உப்பு சுவை மட்டும் வரும். ஸோ அதுல என்ன சொல்றாங்க, இல்ல உப்புன்னு சொன்னா சோடியம் குளோரைடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோடியம் குளோரைடா NaCl NaCl தான், கரெக்ட். சோடியம் குளோரைடு இருக்குங்கிறாங்க. அப்போ உண்மையான சோடியம் குளோரைடுல உப்பு சுவை இருக்குது. பட் உப்புக்குள்ள சோடியம் குளோரைடுங்கிற கண்டென்ட் இருக்கலாம், பட் அது மட்டுமே கிடையாது. 5 பஞ்சபூத சுவைகளும் அதுல இருக்குது. கல்லுப்புல அது ஸ்பெஷல் இருக்கிறதுனாலதான் நம்ம கல்லுப்பு பயன்படுத்த சொல்றோம். காய்கறி சமைக்கும் போது அந்த உப்பு சுவை போயிடுது, அதை காம்பன்சேட் பண்றதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். சோ இது கல்லுப்புலதான் லாபம் கிடைக்குமே தவிர வேற எதுலையுமே கிடைக்காது. அப்ப இப்ப நம்ம சென்னை மாதிரி இருக்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, கல்லுப்புலையும் அயோடின் கலந்து இருக்குதுல்ல, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த உப்பை வாங்குங்க, நல்லா வெயில காய போட்டுருங்க. ஓகே, உப்பு கவரை பிரிச்சோடனே ஒரு ஸ்மெல் வரும் பாத்தீங்களா, அது அயோடினோட ஸ்மெல்லு தான். அதை வெயில நல்லா காய போட்டுருங்க. நல்ல வெயில காஞ்சதுக்கு அப்புறம் லேசா வானிலையில வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. சோ உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் அயோடின் கண்டென்ட் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் நம்பர் இருக்குது, ரேஷன் கார்டு உங்கள்கிட்ட இருக்குன்னா ரேஷன் கடையில ஒரு உப்பு இருக்கும், அதை போய் வாங்கிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை இன்னுமே நல்ல குவாலிட்டியான உப்பு வேணும்னு சொன்னா மாட்டு தீவன கடைகள் ஏதாவது இருக்கா அப்படி பாருங்க. மற்ற கிராமங்கள்லயோ இல்ல ஊர்லயே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சென்னையில தேடி பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாட்டு தீவன கடையில மாட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு ஒரு உப்பு வச்சிருப்பாங்க. அந்த உப்பு பார்த்தா ஒரு சாக்கு பையில போட்டு அழுக்காதான் இருக்கும், உப்பு பழுப்பாதான் இருக்கும். அந்த உப்பு தான் ரொம்ப ரொம்ப நல்ல உப்பு. அதை போனா ஒரு 2 படி 3 படி வாங்கிட்டு வந்து வச்சுட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு நீங்க நிம்மதியா உப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, சோ இது நம்ம இது அயோடின் உப்பு, இது வாட் இஸ் தட், இந்துப்பை விட இந்துப்பு மருத்துவ குணங்கள் இருக்குது. சோ மருந்துக்கு பயன்படுத்துங்க, மருந்தா பயன்படுத்துங்க. கல்லுப்பு சாதாரண உணவுக்கு பயன்படுத்துங்க, அஃபோர்டபுளா இருக்கும், ஈஸியாவும் இருக்கும், மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே மேடம். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப ஒரு தெளிவான விளக்கம். இன்னொன்னுங்கய்யா, என்னுடைய பேத்தி 5 இயர்ஸ் ஆகுது. அவ வெறும் அந்த புளிப்பு சுவையை மட்டுமே டேஸ்ட் பண்ண, இப்ப லெமன் கொடுத்தாப்ப நல்ல நாக்குல சப்பி சாப்பிடுவா. ஆனா காரமே அவளுக்கு கூடாதுன்னுட்டு இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு பாப்பாவுக்காக அவங்க மாமனாரும் அதே மாதிரிதான் எல்லாருமே காரம் கம்மியா சாப்பிடுறாங்க. இந்த ஒரு புரிதலை இன்னைக்கு ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கீங்க, அதை அவங்க கிட்ட சொல்றேன். சிறப்பையா, நன்றி நன்றி, வாழ்க வளர்ப்பு. அதுல மேடம் இப்ப அவங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ என்னன்னா, அந்த பொண்ணு குழந்தை இப்ப காரம் சாப்பிட மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு இது ஒரு சைக்கிள். அந்த கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு புரியும், அக்குபஞ்சர் படிச்சவங்களுக்கு ஏன் காரத்துக்கும் புளிப்புக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். பட் இப்ப அவ்வளவு அந்த சப்ஜெக்ட்குள்ள நம்ம போக வேண்டாம். இது சிம்பிளா அவங்களுக்கு காரத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னன்னா, சீரகம் கலந்த தண்ணிய முதல்ல கொடுக்க சொல்லுங்க. சீரகம் தான் ரொம்ப மைல்டான. சோ சீரகம் பொடி பொடி கலந்து சாப்பாட்டுல கலந்து கொடுக்கறது, அல்ல சீரகம் தேங்காய் கலந்து சாப்பாடுக்கு ஊட்டுறது, அப்படி கொஞ்சம் காரத்துக்கு சேர்த்தலாம். அதுக்கு அடுத்த காரம் கார்லிக்ல தட்டி ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கலாம். 3வது ஜிஞ்சர், அந்த காரம் கொடுக்கலாம். அதுக்கும் கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பெப்பர் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த குழந்தையா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் அடாப்ட் ஆயிடுவாங்க. அப்ப அந்த சுவைக்கு ஈஸியா கார சுவையோ உள்ள கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம எடுத்தோன்னா கார சுவை என்னால ஏத்துக்க முடியலன்னு சொன்னா இப்படி மாத்தி விட்டுருங்க, போதும். ஆமாங்க, நல்லது நல்லது, சிறப்பு, வாழ்க்கை. நன்றி. நன்றிங்கம்மா, வாழ்க. அடுத்ததாக ரவிசங்கர் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஐயா இப்ப இப்ப ஹிமாலயன் சால்ட், ராக் சால்ட், இன்னொன்னு பிங்க் சால்ட்னு வருதுங்கய்யா, அது பயன்படுத்தலாமாங்கய்யா? இது ஃபுல்லாவே அந்த ஹிமாலய சால்ட், இந்துப்பு, ராக் சால்ட் இது எல்லாமே ஒரே கேட்டகரி. பட் எந்த இடத்துல இருந்து வருது, இப்ப உதாரணத்துக்கு காஷ்மீரோட ஒரு பார்ட் இருக்கு சார், அங்க இருந்து வரும்போது அது பிங்க் கலர்ல தான் வரும். பொதுவா பாகிஸ்தான் பார்டர்ல இந்த பிங்க் கலர் சால்ட் ரொம்ப அதிகமா. ஐயா ஹலோ ஐயா, கால்ஸ் இப்ப கேட்கல. அங்க ஐயா ஐயா இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்கய்யா. ஓகே ஓகேங்க, கால்ஸ் கட் பண்ண. சோ அந்த பொதுவா அந்த ஹிமாலய சைடு அப்படிங்கிறது பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து தான் நிறைய கல்லுப்பு வருது. அந்த ராக் சால்ட்டை தான் நம்ம பிங்க் கலர்ல இருந்துச்சுன்னா அந்த பகுதியில இருந்து வந்தா பிங்க் கலர்ல வரும், அது பிங்க் கலர் சால்ட் சொல்லிட்டு இருக்காங்க.
பட் இது எல்லாமே வந்து என்னன்னா திருப்பி சொல்றேன், மருத்துவ குணமும் நிறைந்த உணவு. அப்ப மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கிறதுனால இந்த மருந்துக்கு நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். ஓகே, உணவுக்கு வரும்போது சாதாரண கல்லுப்பு ரொம்ப ரொம்ப நல்லது. அது இயல்பாவும் இருக்கும், அஃபோர்டபுளாவும் இருக்கும், எல்லாத்துக்கும் ஈஸியா வாங்கி பயன்படுத்தலாம். அதனால நீங்க அது 80 ரூபா கொடுத்து அந்த ராக் சால்ட் வாங்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. கம்ப்ளைண்ட் இருக்கிற டயத்துல தைராய்டு எனக்கு ரெடி ஆகணும் சார் அப்படிங்கும்போது கொஞ்சம் நாளைக்கு ராக் சால்ட் பயன்படுத்திங்கன்னு சொல்றது உண்மைதான். நார்மல் சமயத்துல எல்லாம் நீங்க சாதாரண கல்லுப்பு பயன்படுத்திக்கோங்க, இயல்பா சரி பண்ணிக்கலாம் எதுனாலும். இப்ப வந்து அந்த மருந்துக்கு பயன்படுத்துறதுன்னு சொன்னீங்க இல்லையா, பிங்க் சால்ட், அதையும் வாங்கி நம்ம வெயில்ல காய போட்டுதான் யூஸ் பண்ணுமாங்க இல்லையா? இல்ல, அது தேவையில்லைங்க ஐயா, அதை நீங்க அப்படியே பயன்படுத்தலாம். ஏன்னா அதுல எல்லாம் யாரும் மிக்ஸ் பண்றது இல்ல. இப்ப பொதுவாவே நான் வந்து அதிகமா சால்ட் எடுத்துக்கிறேன், நிறைய பேர் எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிறாங்க. அதுல சால்ட் அதிகமா எடுக்கிறதுனாலயும் பிரச்சனை வருமாங்க? எனக்கு எடுத்தாதான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு டேஸ்ட். இல்லைங்கய்யா, நீங்க அதுதான் சொல்றேன், எந்த சுவையிலயும் ரொம்ப அதிகமா எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் செக் பண்ணி தான் ஆகணும் உங்களுக்கு. அப்ப நீங்க வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமா நான் சாப்பிட்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க உடல்ல பழத்தோட சுவை கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க கொஞ்சம் இனிப்பு நிறைய சேர்த்துட்டீங்கன்னா அந்த இனிப்பு சாப்பிடுவீங்க? இனிப்பு ரொம்ப சேர்த்துவேன் நானு, இனிப்பு நிறைய சேர்த்துவேன், சால்ட் காரம் எல்லாமே சேர்த்துவேன். பட் பொதுவாக சாம்பார்ல இல்லைங்க, இனிப்பு சொன்னா நீங்க எந்த இனிப்பு சொல்றீங்க? பழங்களா வேற ஏதாச்சியா? இல்ல ஃப்ரூட் இல்லைங்கய்யா, இது மாதிரி எப்படி சொல்றது, வெல்லம் போட்டது, நம்ம பிரவுன் வெல்லம், அந்த குண்டு வெல்லம் இருக்கு இல்லையா, அதை இடிச்சு அது யூஸ் பண்ணது, ஃப்ரூட்ஸ்ல வர்ற இனிப்பான பழமா இருந்தா ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கோங்க. இல்ல, அந்த இனிப்பு நீங்க நல்லாவே சேர்த்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ்ல வரக்கூடிய இனிப்பு நீங்க எவ்வளவு வேணா சேர்த்துங்க, உடல் வந்து அதை ரிசர்வாயர் மாதிரி மாத்தி வச்சுக்கோ, தப்பே இல்லை. மத்தது எல்லாம் தான் உடனே டிஸ்கார்ட் பண்ண பார்க்கும், இனிப்பு பொறுத்த மட்டும் வாங்கி வச்சுக்கோ. அதனால ஃப்ரூட்ஸ் மூலமா எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் கிடைக்கலன்னா மட்டும்தான் இந்த வெல்லம் கருப்பட்டி அப்படிங்கிற பேட்டர்னுக்குள்ள வாங்க. சரிங்க சரிங்க. ஒயிட் சுகர் சுத்தமா அவாய்ட் பண்ணுங்க. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனா சாப்பிட்டுக்கோங்க, அதையும் நிறுத்த வேண்டாம், அங்க போய் சாப்பிட்டுட்டு வந்துருங்க. ரெகுலரா வீட்டுல 1 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுட்டு சிரமப்பட வேண்டாம். இந்த கரும்புல இருந்து வந்த பியூர் அந்த சுகர் வந்து கொஞ்சம் பிரவுனா வருங்கய்யா, அது எடுத்துக்கலாமாங்கய்யா? அது கரும்பு சர்க்கரை தாராளமா சாப்பிடலாங்க. நாட்டு சர்க்கரைம்பாங்க, கரும்பு சர்க்கரை சொல்லுவாங்க, பொடி மாதிரி இருக்கும், அது தாராளமா பயன்படுத்துங்க. சரிங்க சரிங்க, நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன்ங்கய்யா. நன்றி, வாழ்க வளமுடன். ஓகேங்கய்யா. ஒருத்தங்க வந்து ஒரு கேள்வி கொடுத்திருந்தாங்க, அதாவது பிட்டர் கார்டு சாப்பிட்டா எனக்கு வீசிங் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இவங்க வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா, நீங்க பிட்டர் கார்டு சாப்பிட்டு வீசிங் வருது அப்படின்னா, துவர்ப்பு சுவை சேரும் பொழுது அல்ல கசப்பு சுவை சேரும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா உங்க உடல்ல போதுமான கார சுவை இல்லைன்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நீங்க அதிகமா குருமிளகு சார்ந்த உணவை கொஞ்சம் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் நீங்க இது சேர்த்துனீங்க அப்படின்னா, அதாவது இந்த பிட்டர் கார்டு யூஸ் பண்ணீங்க சொன்னா வீசிங் கம்ப்ளைண்ட் வராது. அதனால அதை கவனிச்சுட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி ஏதாவது மேடம்? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா ஐயா? கேக்குது, சொல்லுங்கம்மா. ஐயா, இப்போ உப்பு பத்தி சுத்திகரிக்கிறது பத்தி சொன்னீங்களா? இப்போ இதே உப்பு கல் உப்பு வாங்கினோம்னா அது சுத்திகரிக்கிறதுக்குன்னு இரும்பு வாணலியில அதை போட்டு முருங்கைக்கீரை போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா புதினா இலை, முருங்கைக்கீரை கிடைக்கலன்னா புதினா இலை கிடைச்சா அதை வந்து கூட உப்போட சேர்த்து இரும்பு சட்டியில வறுத்துட்டு அதை வந்து யூஸ் பண்ணுங்க. நான் அது எப்படிங்கய்யா? இல்ல, ஓகே மேடம், நல்லதுதான். எனக்கு அந்த புதினாவோ முருங்கலை பத்தி எனக்கு தெரியாது. பொதுவா சொல்றது, இரும்பு வாணலில நல்லா வெயில காய வச்சுட்டு அதுக்கப்புறம் லேசா வறுத்துருங்க. வறுத்துட்டு பொடி பண்ணீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் நமக்கு நல்லா ஃப்ரீ ஃப்ளோ மாதிரி இருக்கும். பட் பொதுவா உப்பு வந்து எப்பவுமே மழை வந்துச்சுன்னா அது ஈரம் ஆகணும், அப்படி ஆனாதான் நல்ல உப்புன்னு அர்த்தம். அப்படி உப்பு நல்ல ஈரம் ஆயிடுச்சுன்னா ஓகே தான், நீங்க பயன்படுத்திட்டு இருக்கிறது நல்ல உப்புன்னு சொல்லி அர்த்தம். அதை தாராளமா பயன்படுத்துங்க. ஈரம் ஆகணும், உப்பு ஆகணும். ஆமா, பின்ன அது பிறந்த வீட்டுக்கு போறது பிடிக்கும் இல்லைங்களா? எந்த பெண்ணுக்கு பிறந்த வீட்டுக்கு போக பிடிக்காது? அப்ப அது பிறந்த இடம் ஈரத்துல இருந்து வந்தனால ஈரப்பதம் எங்க இருக்குன்னு அலைஞ்சிட்டே இருக்கும். மழை வந்துச்சுன்னா அதுக்கு ஒரே குஷியா ஈரத்தை எடுத்து வச்சுக்கும். அதனால இது ஈரமாச்சுன்னா நல்ல உப்பு தான் அர்த்தம். ஏன் இப்போ
சளி வந்துட்டு வெளியில வந்து மூக்கு வழியாவும் வரல, இருமுனா அந்த மாதிரி எல்லாம் வராம இருக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து காது வந்து 2 பக்கமும் ஏதோ அடைக்கிற மாதிரியே ஒரு ஃபீல், சளி உள்ளுக்குள்ள இருக்க மாதிரியே இருக்கு. அப்படிங்கும்போது உள்ள இருக்க சளி வெளியில வராம இருக்குன்னா அதை வெளியேத்துறதுக்கு என்ன மாதிரி நம்ம எதுவும் பண்ணணும்? இல்ல அதுக்கு வந்து நீங்க பாயிண்ட்ஸ் போட முடியும் அப்படின்னா LU10 அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த பாயிண்ட்ஸ் நெட்ல போட்டு பாத்துக்கோங்க. இல்ல நம்ம குரூப்ல யாரு LU10 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 அந்த சரிங்க ஐயா. LU10ங்கிற பாயிண்ட் போட்டுட்டு சளியை வெளியேற வச்சுட்டு அதுக்கப்புறம் LU5 கொடுக்கணும். ஓகே, LU10ம் LU5ம் ஒன்னா தர வேணாம். ஃபர்ஸ்ட் LU10 போடணும், அதுக்கப்புறம் LU5 போடணும். தினமுமே கொடுக்கணுமாங்க ஐயா, இல்ல காலை மாலை அந்த மாதிரியா, இல்ல எப்படி? காலை மாலையில வேணாம், ஒன்ஸ் 3 days கொடுங்க அதிகபட்சம். அதுவே அதிகம். அப்படி கொடுத்துட்டு வாங்க. சளி வெளியே வர ஆரம்பிக்கும். வெளியே வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் LU5 கொடுங்க. இன்னும் சீக்கிரமா வெளியே வந்து சரியாயிடும். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அடுத்ததாக மல்லிகா சிவம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? ஐயா, இந்த ஆரஞ்சு பழம், அன்னாசி பழம் இதெல்லாம் சாப்பிடலாங்களா, இல்ல அதுலயும் அவாய்ட் பண்றது நல்லதுங்களா? சொன்னீங்கன்னா. ஆரஞ்சு பழம், அன்னாச்சி பழமா எல்லாமே சீசன்ல வரும்போது தாராளமா சாப்பிட்டுக்கோங்க. பொதுவா ஆரஞ்சு பழம் சொன்னாலே எல்லாரும் பொதுவா ஆரஞ்சு பழம் அப்படின்னா சிட்ரிக் ஆசிட் இருக்குது. மாதுளம் இது வேற இன்னொன்னு வந்து சாத்துக்குடி வந்து அதுலயே வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்கு அப்படிம்பாங்க. பொதுவா வந்து பழத்துல சிட்ரிக் கண்டென்ட் அதிகமா இருக்கும் பொழுது அந்த பழத்துல புளிப்பு சுவை நல்லா தெரியும். இப்ப நீங்க ஆரஞ்சு பழம் சீசன்ல, அது ஆரஞ்சு பழம் எப்ப சீசன் வரும்னு சொன்னீங்கன்னா டிசம்பர் மாசத்துலதான் சீசன் கிடைக்கும். டிசம்பரும் ஜனவரியில ஒரு 15 நாள் 16 நாள் பக்கம் உங்களுக்கு நல்ல சீசன்ல வந்துடும். எதுக்காக டிசம்பர்ல அந்த பழங்கள் வரணும் அப்படின்னா, டிசம்பர் வந்து குளிர் இருக்கக்கூடிய நாட்கள். இந்த குளிர் இருக்கிற நாட்கள்ல உங்க உடலுக்கு மோஷன் ஃப்ரீ பண்ணி கொடுக்கக்கூடிய பவர் யாருக்கு இருக்குன்னா இந்த ஆரஞ்சு பழத்துக்கு தான் இருக்கும். அப்ப நீங்க ஆரஞ்சு பழத்தை எடுத்து சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு இனிப்பா இருக்கும். அது நீங்க ஆரஞ்சு பழம்னா இந்த ஆரஞ்சு கலர்ல ஃபுல் ஆரஞ்சு இருக்கும்ல, அந்த பழத்தை பத்தி நான் பேசவே இல்லை. ஆஸ்திரேலியால இருந்து வருது ஒரு பழம், அது ஆரஞ்சு பழம் கிடையாது. அது கணக்குல சேர்த்தாதீங்க. சாதாரணமா நம்மளுடைய கமலா ஆரஞ்சு சொல்லி நாட்டு பழங்கள் வரும் பாருங்க. அதாவது ஒரு ஷேப்பு கொஞ்சம் குழங்கி ஷேப்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி கலர் இல்லாம கொஞ்சம் பச்சையா இருக்கும், மஞ்சளா இருக்கும். இந்த பழங்கள் தான் ரொம்ப ரொம்ப நல்ல பழம். அந்த பழத்தை நீங்க வாங்கி சாப்பிட்டு அந்த இனிப்பு சுவை எடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா மலச்சிக்கல், பர்டிகுலரா அந்த டிசம்பர் மாசத்துல நிறைய பேருக்கு மலச்சிக்கல் இருக்கும், அவங்களுக்கு நல்ல மருந்தா இது வேலை செய்யும். அப்ப அந்த சீசன்ல நீங்க தாராளமா பயன்படுத்துங்க. அதே மாதிரி பைனாப்பிள் சீசன்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா பயன்படுத்துங்க. நிறைய சாப்பிட முடியாது, 2 ஸ்லைஸ் தான் சாப்பிட முடியும், இல்ல 3 ஸ்லைஸ் தான் சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. அப்ப பைனாப்பிள் பழம் வாங்கினா வீட்டுல இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டாதான் பழத்தை சாப்பிட முடியும். இல்லைன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள தூக்கி வைக்க வேண்டி வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் ஆளுக்கு 2 துண்டு கட் பண்ணி கொடுத்துட்டு அந்த பழத்தை முடிச்சுக்கோங்க. சோ பழம் தாராளமா சாப்பிடலாம் மேடம். சரி, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிமா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சங்கீதா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. ஒரு தடவை டெஸ்ட் பண்ணுங்க. ஹலோ, பேசுங்கம்மா, கேக்குது. அதுக்குள்ள பூபாலன்னு சொல்லி ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. பல்லு விளக்கும் போது பல்லு ஈர்ல இருந்து ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய ஈர்கள்ல வந்து அதீதமான வெப்பம் தங்கிருச்சுன்னு அர்த்தம். அதை குளிர்ச்சி பண்றதுக்கு வந்து டெய்லி காலையில நல்லெண்ணெயில வாய் கொப்பளிச்சுக்கோங்க. நல்லெண்ணெயில ஒரு 10 இருந்து 15 நிமிடம் நல்ல வாய் நிறைய நல்லெண்ணெய் போட்டு நல்லா கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறம் துப்பும் போது அது நல்ல வெள்ளையும் கலர் மாறி இருக்கணும், வெறும் நுரையா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட பிரச்சனை வந்து கண்டிப்பா சால்வ் ஆயிடும். அடுத்த கேள்வி யார்? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா, கேளுங்க. ஐயா, அவங்க அந்த காது அடைக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி காதுக்குள்ள நம்ம குளிக்கும் போது தண்ணி போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்கய்யா, கொஞ்சம் அப்படி அடைச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும்ல,
அந்த மாதிரியே தொடர்ந்து அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு என்னங்கய்யா பண்றது? அதுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன சிம்பிள் டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கம்மா. டெய்லி காலையில நாட்டு வெள்ளரிக்காய் கிடைச்சா நாட்டு வெள்ளரிக்காய் 2 காய் சாப்பிட்டுருங்க. சார் எங்க ஊர்ல நாட்டு வெள்ளரிக்காய் கிடைக்காது அப்படின்னா பரவாயில்ல, சாலட் வெள்ளரிக்காய் தான் கிடைக்கும்னா சாலட் வெள்ளரிக்காய் தோலை சீவிட்டு சாப்பிட்டுக்கோங்க. சோ இதை வந்து தொடர்ந்து நீங்க ஒரு 2 வாரம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்க அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். சரிங்க ஐயா, சரிங்க, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். சங்கீதாம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார் நான் பேசுறது கேக்குதா சார்? கேக்குதுமா, தெளிவா இருக்குது, பேசுங்க. சார் கார சுவை சாப்பிட சமநிலை பாதிப்பால பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டும் ஃபிஸ்டுலா கம்ப்ளைண்ட்டும் வரும்னு சொல்லிருந்தீங்க சார். சொல்லுங்கம்மா. ஹலோ. சார் அந்த கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா நம்ம என்னென்னலாம் சாப்பிட்டா அது கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கும் சார்? அதுக்கு மெயினா வந்து இப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாம பல்ஸ் பார்த்து தான் கரெக்டா சொல்லுவோம். பட் இருந்தாலும் ப்ரொசீஜர் சொல்லிடுறேன். முதல்ல அவங்களுக்கு வயிறு நல்லா இருக்கா அப்படிங்கிற பாக்கணும். வயிறு நல்லா இருக்குன்னா நல்லா சாப்பிடுறாங்களா, பசி எடுக்குதா அப்படிங்கிற விஷயத்த முதல்ல பாத்துக்கோங்க. அதே மாதிரி அவங்க உணவுல வந்து முடிஞ்ச வரைக்கும் பச்சை மிளகா சேர்க்கவே கூடாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பச்சை மிளகா சேர்க்க வேண்டாம். குறுமிளகு சார்ந்து எது வேணா சாப்பிட்டுக்கலாம் அவங்க. அதே மாதிரி வயிற்றுல நல்ல ஜீரணம் இருக்குது அப்படின்னா கன்ஃபார்மா இது ரொம்ப முக்கியம். கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சுன்னா மட்டும் நெய் நிறைய சேர்த்தலாம். நெய் வந்து ஒரு நாளைக்கு 3 ஸ்பூன் இந்த மாதிரி அவங்களுக்கு சேர்த்திட்டு வந்தாங்க சொன்னா அந்த சிம்டமும் சரியாயிடும், உடம்பு சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடும். இது வந்து நம்ம பல்ஸ் பார்த்துட்டு தான் அவங்களுக்கு ப்ரொசீஜர் கொடுப்போம். பட் இதுதான் கையில இருக்கிற ப்ரொசீஜர், இவ்வளவுதான். பட் ஜீரணம் நல்லா இருக்கணும். ஜீரணம் நல்லா இருந்துச்சுன்னா சீக்கிரமான ரிசல்ட் பார்க்கலாம். ஜீரணம் கம்மியா இருந்துச்சு சொன்னா வெறும் பழங்களை மட்டுமே, வீட்டுல இருக்கிறாங்களா வேலைக்கு போறாங்களாங்கிறது எல்லாமே தேவை. சப்போஸ் வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா பழங்கள் மட்டுமே 1 வாரம் அல்லது 2 நாள் ஐயா. சார் உங்க வாய்ஸ் கேட்கல சார். வாய்ஸ் கேட்கலீங்களாம்மா? ஆமா சார், பழங்களை மட்டும் 2 நாள் கொடுத்து பார்க்கணும்னு சொன்னீங்களா சார்? பழங்கள் மட்டுமே 2 நாள் 48 மணி நேரம் தொடர்ந்து சாப்பிட்டுக்கலாம். அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிற்றுல டைஜஷனோட எனர்ஜி கூடிரும். அதுக்கப்புறம் அவங்க குறுமிளகு சார்ந்த உணவுகளை சேர்த்திக்கலாம். அல்லது குறுமிளகு கூட எனக்கு கஷ்டமா இருக்குன்னா சீரகத்துல இருந்து ஆரம்பிக்கணும். இப்ப ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு சொன்னோம் பாத்தீங்களா, சீரகம், அதுக்கப்புறம் வந்து பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, கார்லிக், ஜிஞ்சர், அதுக்கப்புறம் பெப்பர். இந்த ஆர்டர்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு வந்தா அது எந்த உணவா இருந்தாலும் அது ஏத்துக்கும். அதுக்கப்புறம் இவங்க வந்து நெய் நிறைய உணவுல மத்தியான நேரத்துல மட்டும் நெய் சாப்பிட்டுட்டு வந்தாங்க சொன்னா அந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டும் சரியாயிடும், ஃபிஸ்டுலா ப்ராப்ளமும் சரியாயிடும், மீண்டும் வரவும் வராது. ஸோ இது வந்து ப்ரொசீஜர் வைஸ்ல, அதாவது ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப்படி பார்த்து கூட்டிட்டு போவோம். அப்படி கூட்டிட்டு போகும்போது அவங்களுக்கு ரொம்ப சுலபமான ரிலீஃபை அவங்க பார்க்க முடியும். தேங்க்யூ சார். நன்றிங்கம்மா. இது வந்து பல பேருக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். சிறப்பான பதில் ஐயா. அடுத்ததாக ஜோதி பிரியா ரவிக்குமார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வாழ்க வளமுடன். எனக்கு வந்து 2 பசங்க. ஒண்ணு வந்து இந்த என்னோட சன் வந்து 10 இயர்ஸ்ல ஒண்ணு 12 இயர்ஸ்ல ஒருத்தவங்க இருக்காங்க. 2 பேருமே வந்து வாரத்துல 1 நாளாவது மிட் நைட்ல யூரினேஷன் போறாங்க. இதுக்கு என்ன ரீசன், என்ன அவாய்ட் பண்ணணும், என்ன சேர்த்துக்கணும், அது ஒண்ணு. செகண்ட் கொஸ்டின், ஏஜ் எனக்கு 43 ஆகுது. எனக்கும் வந்து யூரினரி அர்ஜென்சின்னு சொல்லுவாங்கல்ல, பாத்ரூம் போறதுக்குள்ள லீக்கேஜ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங், லீக்கேஜ் ஆயிடுது சம்டைம்ஸ். அது வந்து இப்பதான் ரீசெண்டா ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால ரொம்ப பயமாவும் கஷ்டமாவும் இருக்கு. அது ஒண்ணு. இந்த யூரினரி ப்ராப்ளம், இன்னும் ஹெவி ஹேர் லாஸ் ஆகுது. இப்ப ரீசெண்டா 3 months தான் வந்து அவ்வளோ ஹேர் லாஸ் ஆகுது. ஸோ வாட் இஸ் த ரீசன், ஹவு டு ரெமிடி மை செல்ஃப்? ஓகே, அதுக்கு மேல உங்களுக்கு ஸ்பைனல் கார்ட்ல பெயின் இல்லைங்களா? ஸ்பைனல் கார்ட்ல பெயின், டாப் மசில்ல பெயின் இருக்கணும், ஹிப்ல இருந்து டோ வரைக்கும் பெயின் இருக்கு. ஓகே ஓகே. சோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரே பார்ட்ல தான் இருந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இப்ப பயம் வரல, பயம் உங்களுக்கு ஏற்கனவே வந்துருச்சு. ரொம்ப வருஷத்தமா நீங்க பயத்துலதான் இருக்கிறீங்க. சோ அதனால உங்களோட உறுப்புகளோட எனர்ஜி குறைஞ்சிருக்குது.
சோ நீங்க வந்து எனர்ஜிக்கு அதிகப்படுத்தணும்னு சொல்லும்போது வெண்பூசணி பீர்க்க அது ஏற்கனவே சொன்னோம் பாத்தீங்கன்னா, காய்ந்து முடிகிற காய்கறிகளை நிறைய பயன்படுத்தணும். பொரியலுக்கு சும்மா கேரட்டு பீன்ஸ் அதெல்லாம் நிறுத்திடுங்க. கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு எல்லாம் முக்கியமே கிடையாது. அதெல்லாம் இதை அக்கேஷனல் ரேர் ஃபுட்டா வச்சுக்கோங்க. காய்ட்டு முடிகிற காயை நிறைய சாப்பிட்டுட்டு உணவை வந்து சாதத்தையா மத்ததெல்லாம் குறைச்சுக்கோங்க. அதுலயே ஆக வெண்பூசணி மாட்டேங்குது, நெஞ்சிலேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. வெஜிடபிள்ஸ் எது சாப்பிட்டாலுமே எது கழிச்சு வர மாதிரி இருக்கு. அப்படின்னா பழங்கள் நிறைய சாப்பிடுங்க. அப்ப நீங்க இன்னும் ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்குள்ள போயிட்டு வரணும். ப்ரீவியஸ் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் பழங்கள் சாப்பிடுறது. அப்ப நிறைய பழங்கள் எடுத்துக்கோங்க. பழங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த காய்கறிக்கு வாங்க. காய்கறிகள் எடுக்கும்போது முழுக்க முழுக்க காய் அதிகமா இருக்கிற மாதிரியும் இந்த உணவை வந்து கம்மி பண்ணிக்க, உணவை அதிகப்படுத்த வேண்டாம். பர்டிகுலரா இட்லி தோசை வந்து கொஞ்ச நாளைக்கு சேர்த்த வேண்டாம். அதே மாதிரி பருப்பு பயன்படுத்தும் போது பாசி பருப்பு, கொள்ளு, பச்சைப்பயிறு இதை 3 பயன்படுத்திக்கோங்க. பாசி பருப்பு, கொள்ளு, பச்சைப்பயிறு. துவரப்பருப்பு, கடலைப்பருப்பு, சுண்டல் இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். அதாவது முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, உங்களோட உடல்ல புரோட்டீன் கண்டென்ட் இப்போ உடம்பு ஏத்துக்கலன்னு அர்த்தம். நீங்க புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் எதெல்லாம் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப புரோட்டீன் எனக்கு வேண்டாமா அப்படின்னா இப்பத்துக்கு வேண்டாம். ஏன்னா உடம்பு சரியாகிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீங்க அடுத்த ஸ்டேஜுக்குள்ள போக முடியும். இதே தான் உங்க குழந்தைகளுக்கும் பண்ண வேண்டி வரும். குழந்தைகளுக்கு நிறைய வெள்ளரிக்காய் சாப்பிட கொடுங்க. சோ தட் உங்களோட உடல்ல நீர்ச்சத்து நிறைய கிடைக்கும். அதே மாதிரி அவங்களை பயமுறுத்திட்டே இருக்க வேண்டாம். வாழ்க்கையை பத்தி பயமுறுத்தலோ, படிப்பை பத்தி பயமுறுத்தலோ அதிகமா தூண்ட வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி இருக்கிற குழந்தைக்கு கொஞ்சம் பய உணர்வு அதிகமா இருக்கும். அதனால அதுக்கு அடிமையாயிருவாங்க. அதனால நம்மளும் அதையே சேர்த்து சொல்லிட்டு இருந்தோம்னு சொன்னா அவங்களோட எனர்ஜி வந்து மேல ஏத்திட்டு வர்றது ரொம்ப சிரமமா போயிடும். அதனால சீரியல் ஈவன் ஒரு படம் பார்க்க போனா கூட பேய் படமா வேண்டாம்னு சொல்லிடுங்க. ஏன்னா அதுல வந்து 2 வாரத்தோட எனர்ஜி அந்த ஒரு 2 மணி நேரத்துல காலி ஆயிடும். அதனால அதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுங்க. நிறைய நீர்க்காய்கள், பர்டிகுலரா வெண்பூசணி, வெள்ளரிக்காய் இதை மாத்தி மாத்தி சாப்பிட்டுட்டு வர சொல்லுங்க. உங்களுக்கு அந்த தொந்தரவு இருக்குன்னு சொல்லும் போது நான் பழம் சாப்பிட்டுட்டு அப்புறம் திருப்பி நீங்க இந்த காய்கறிக்கு வாங்க. அப்படி வந்துதான் சரி பண்ண முடியும் மேடம். அப்படி செய்யும்போது இந்த ஹேர் ஃபால் எல்லாம் அரெஸ்ட் ஆயிடும். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, மகேஸ்வரி அம்மா நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். அனிதா அம்மா ஐயாவோட போன் நம்பர் கேக்குறாங்க. வாட்ஸ்அப் மட்டும் சொல்லாங்களா? வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் சாட் பாக்ஸ்ல நான் போட்டுறேங்கம்மா. நல்ல நான் போடுறேன். ஐயா கிட்ட பர்மிஷன் கேட்கலாம். ஒன்லி வாட்ஸ்அப் தானே? சரிங்க ஐயா, வாட்ஸ்அப் நம்பரே போட்டு விடுங்க. பட் மெசேஜ் பண்ண முடியலன்னா மெசேஜ் பண்ண சொல்லிடுங்க. பேச முடியலன்னா மெசேஜ் பண்ணிக்கிட்டோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா, என்னோட பேத்தி வந்து 4 இயர்ஸ் ஆகுது. அவ வந்து ஸ்கூல் போனா டெய்லி ஏதாச்சும் ஒரு கீழே தடிக்க விழுந்துடுறா, உதட்டுல ரத்தம் வருது, எங்கேயாவது ஒரு ரத்த காயத்தோட தான் டெய்லி வீட்டுக்கு வரா. அவளால ஸ்டேபிளா ஒரு விஷயத்த செய்ய முடியல. 4 வயசு தான் ஆகுது. வரும்போது அவ கூட வருத்தப்பட மாட்டான். என்னங்கய்யா? இல்ல மேடம், அவ ரத்த காயத்தோட வரும்போது அவளுக்கு கூட வலிக்காது போல இருக்கு. உங்களுக்கு தான் அதிகமா வலிக்குது போல இருக்கு. டெய்லியுமே ஒரு இஷ்யூவோட தான் வரா. அவ தள்ளிட்டா இவ தள்ளிட்டா. ஆனா அவளுக்கு வந்து ஸ்டேபிளா அவளுக்கு நடக்க தெரியலையா. அவளுக்கு வந்து குழந்தை பிறந்த 3வது நாளே வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அன்னையில இருந்து டாக்டர் இதோட தான் அவளுக்கு ஏதோ டேப்லெட் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் அவ வந்து ஸ்ட்ராங். ஃபர்ஸ்ட் பாப்பா வந்து நல்லா இருக்கா, செகண்ட் பேபிவா. ஆனா இவ அந்த அளவுக்கு ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுது, இப்போ 5 இயர்ஸ் நெருங்குது. ஆனாலும் ஒரு ஸ்ட்ராங்கா, ஒரு ஹெல்த் வைஸ் அவ ஸ்ட்ராங்கா இல்ல. மற்றபடி படிக்கிறது எல்லாமே நல்லா இருக்கு. அப்புறம் மோஷன் போர்ட்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அவளுக்கு. இல்ல மேடம், ஒண்ணும் இல்ல. நீங்க அவளுக்கு வந்து பால் தயிரை கம்மி பண்ணுங்க. சரிங்களா? பால் தயிரை அதிகப்படுத்த வேண்டாம். ரொம்ப நல்லது. பால் தயிர் சேர்த்த வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைங்க. அதே மாதிரி அவளோட உணவுல வந்து பழங்கள் அதிகமா இருக்கட்டும். இது வந்து பொதுவா என்னன்னா இட்லி தோசையை ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப வேற என்ன சப்ளிமெண்ட் கொடுக்கலாம் சார் அவருக்கு? சப்ளிமெண்ட் எதுக்கு போறீங்க? சப்ளிமெண்ட்னா ஒண்ணு இல்லாட்டினா தான் சப்ளிமெண்ட் இல்ல மாதிரி ஒரு சூழ்நிலை இல்ல. இப்ப தோசை இட்லி இல்லைன்னா அவளுக்கு வேற என்ன ஃபுட் கொடுக்கறது? இப்பதான் நம்ம நிறைய நிறைய சொல்லிட்டாங்க. நீங்க நண்பர்கள் கொஞ்சம் கேள்வி கேட்க இருக்காங்க. இந்த யூடியூப்ல ரெக்கார்டு அப்லோட் பண்ணிடுவோம். அதுல பாத்துக்கோங்க. ஐயா செய்முறையோட விளக்கமா சொல்லிட்டாங்க என்னென்ன சாப்பிடலாம், பதிலா என்ன டிஃபன் செய்யணும். நன்றிங்கம்மா. வாழ்க வளம். நன்றிங்க. வாழ்க வளம். அடுத்தது கல்யாண சுந்தரம் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா.
ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா ஐயா? நல்ல தெளிவா கேக்குது, சொல்லுங்க ஐயா. ஐயா எனக்கு 68 வயசு ஆகுது ஐயா. அடிக்கடி யூரியன் ஒரு தடவை போய் வந்தாலே மறுபடியும் யூரியன் போனோன்ற ஒரு சென்சேஷன் இருக்கு ஐயா. இது நம்ம மெடிக்கல்லயே இந்த பிளாடர் இதெல்லாம் அப்டமன் எல்லாம் எடுத்தா எல்லாம் நார்மலா இருக்குதுன்றாங்க. ஆனா கண்டினியூஸா மாத்திரை சாப்பிட்டுங்கன்னு ஒரு 60 நாளா சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனா எனக்கு அந்த இங்கிலீஷ் மெடிசன் எடுத்து வேற என்ன சைடு எஃபெக்ட் வரப்போகுதுன்றது இது ஏஜ் ஃபேக்டருங்களா இல்ல இது நீங்க சொல்றாப்புல காய்கறியில எதனா சரி பண்ணிக்கலாம் ஐயா? இந்த காய்கறிகளை சரி பண்ணலாங்க ஐயா. பீர்க்கங்காய் நிறைய சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும், எடுத்துக்கோங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா, நீங்க நைட்டு தூங்க போகும்போது காலில் வந்து சுடுதண்ணீர்ல வந்து ஒரு 2 கைப்பிடி கல்லுப்பு போட்டு உங்க கால் 2 அதுக்குள்ள வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு முன்னாடி ஒரு மேடம் பேசுறாங்க, அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். சுடுதண்ணீர்ல வந்து கால் வச்சுக்கோங்க, 2 கைப்பிடி கல்லுப்பு போட்டு ஒரு 20 நிமிஷம் கால் உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க போங்க, நல்ல ரிலீஃப் கிடைக்கும், அந்த ப்ராப்ளம் குறைய ஆரம்பிக்கும். பகல் ஃபுல்லா ஒரு 10-15 தடவை இப்பதான் போயிட்டு வந்தோம் பாத்ரூம். மறுபடியும் அந்த சென்சேஷன் அந்த இதுல நம்ம போனோன்ற ஒரு ஆர்வமாவே இருக்கு. இது ஒரு தொந்தரவா இருக்கு. அதான் இங்கிலீஷ் மெடிசனை கட் பண்ணிடலாமா, அவங்க லைஃப் லாங் சாப்பிடுன்றப்பல அப்படியே கண்டினியூவா பண்ணிட்டே வராங்க. உனக்கு ஏஜ் அதிகமாயிடுச்சு, பிளாடர் வீங்க இருக்கும், அது என்னன்னோ சொல்றாங்க, ஒன்னும் புரியல. அதனாலதான் இல்லைங்க, இப்போதைக்கு டைம் பீயிங் நீங்க செக் பண்ணிட்டு அதை நிறுத்துறது முடிவு பண்ணிக்கலாம். முதல்ல வந்து சரி பண்றதுக்கு வந்து இந்த சிம்பிள் மெத்தட் எடுத்துக்கோங்க. காலுக்கு சுடுதண்ணி வைக்கிறது, வெள்ளரிக்காய் சாப்பிடுறது, இது 2ம் ஃபாலோ பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய்ங்களா பீர்க்கங்காய்ங்களா? வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க, பீர்க்கங்காய் சாப்பிடுங்க. வெள்ளரிக்காய் அப்படியே சாப்பிட்டுக்கோங்க, பீர்க்கங்காயை பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. சரிங்கய்யா. மாத்திரை கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதுதான். மாத்திரை கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ பண்ணுங்க, அப்புறம் மெதுவாக விட்டுட்டு வர பாத்துக்கலாம். ஏன்னா என்ன இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க நீங்க தெரியல, நம்ம பெரும் பார்க்காம போன்ல பேசிட்டு இருக்கிறோம். பல்ஸ் பார்த்தா நமக்கு ஈஸியா சொல்லலாம், இது வீக்கா இருக்கு, இதை மட்டும் கரெக்ட் பண்ணுங்க, அப்புறம் அடுத்து சரியாயிடும் சொல்லலாம். இப்ப நீங்க ஒரு சிம்டம் மட்டும் சொல்லிருக்கீங்க, உங்களுக்குள்ள எவ்வளவு சிம்டம் இருக்குங்கிறது தெரியாது இல்லையா நமக்கு. அட்லீஸ்ட் அது ரிலீஃப் கிடைக்குன்னா வச்சிருங்க, சீக்கிரம் வெளியே வர்றதுக்கு பாத்துக்கலாம். சரிங்க, ரொம்ப நல்லது ஐயா. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக செல்வியம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா எனக்கு கொஞ்சம் டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருக்கு, நல்லா அதிகமா பசி எடுக்க மாட்டேங்குதுங்கய்யா. அதுக்கு வந்து ஃப்ரூட் சேர்த்திக்கலாம், இந்த பால், தயிர், புளி இதையெல்லாம் கம்மி பண்ணிக்கலாமாங்கய்யா? தாராளமா. பசி அதிகமா இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் நிறைய சேர்த்துக்கணும். அது வந்து வெயிட் லாஸ் ஆகாதாங்கய்யா? ஏற்கனவே 2-3 கிலோ வெயிட் லாஸ் ஆயிருக்கேன். இப்ப நீங்க பசி இல்லாம நீங்க சாப்பிட முயற்சி பண்ணீங்கன்னா அது திருப்பி வெயிட் லாஸ் கிடைக்காது, சளிதான் போடும், உடம்பு வந்து சுடுப்புதன்ட் ஆகும். சரிங்க. உடம்பு ஃப்ரீயா இருக்காது, டயர்ட் ஆகும். உங்களுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் டயர்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆமாங்க. சாப்பிட்டு டயர்ட் ஆகுதுன்னு சொன்னா பிரயோஜனப்படாதுன்னு அர்த்தம். சரிங்க. இப்ப எப்படிங்க ஃபுட் எடுத்துக்கிறது? இல்ல அதான் ஃபுட் வந்து நீங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் எடுங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பசி வந்ததுக்கு அப்புறம் நிறைய நெய் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு போன உடம்பு திருப்பி. கொலஸ்ட்ரால் இருக்கு, பிபி இருக்குங்க. நெய் ஒரு தடவை நீங்க வேணாம்னு சொன்னீங்க. இல்ல கொலஸ்ட்ராலுக்கு பொதுவா ஜீரணம் நல்லா இருந்தா மட்டும் தான் நெய் சேர்த்தணும் மேடம். ஜீரணம் நல்லா இல்லாட்டினா வேண்டாம். சரிங்க. சரிங்களா? சோ வேலை செய்யறதுக்கு உடம்பு தெம்பு வரணும், அதுக்காக ஃபர்ஸ்ட் பழம் சாப்பிடுங்க. அது ரைஸ் ஆகி நல்லா ஆனதுக்கு அப்புறம் நெய் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு நல்லபடியா காமிச்சு கொடுக்கும். நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். ஐயா இந்த ஃப்ரூட் சாப்பிட்றத பத்தியும் எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க ஐயா. இப்போ எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நைட்டு நானும் என் ஹஸ்பண்டும் ஃப்ரூட் டயட் தான் எடுத்துக்கிறோம். நைட்ல ஒரு 7 மணி இல்ல 7:30 மணிக்கு ஒரு 2 வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு சேர்த்து சாப்பிடுவோம். அந்த சீசன்ல என்ன இருக்கோ, ஒரு கொய்யாப்பழம் ஸ்டாண்டர்டா இருக்குங்க, அதுக்கப்புறம் ஆப்பிள் சீசன் அப்ப ஆப்பிள் எடுத்துக்குவோம், இல்லைன்னா பலாப்பழம் இருந்தாலும் அதுவும் சாப்பிடுவோம் ஈவினிங்ல, இல்லைன்னா கொய்யாப்பழம், ஆப்பிள், அப்புறமா பப்பாயா, இந்த மாதிரி பழம் 2 வெரைட்டி ஆஃப் ஃபுட் ஒன்னா சேர்த்து சாப்பிடலாங்களா? இந்த 7 மணிக்கு மேல பழங்களே உணவா எடுத்துக்கிறது நல்லதான்னு மட்டும் சொல்லுங்கய்யா. பொதுவா வந்து நான் எங்க நம்ம கிட்ட வர்றவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய மெத்தட் என்ன சொல்றோம்னா, பொதுவா இரவு உணவு வந்து நீங்க ஒரு 7 மணிக்குள்ள சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். நீங்க காலையில மதியானம் வந்து ஒரு 1 மணிக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா இரவு உணவு வந்து ஒரு 6:30 மணி 7 மணிக்குள்ள ஏதாச்சும் சாப்பிட்டுக்கோங்க. மேபி புதுசா செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, அல்ல மதியம் இருக்கிற உணவை நீங்க சூடு பண்ணி சாப்பிட்டாலும் சரி, பரவாயில்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இரவு நான் 7 மணிக்குள்ள சாப்பிட்டு நான் 9:30 மணி 10 மணிக்கு தான் தூங்க போறேன்
அது வரைக்கும் எனக்கு என்ன பண்றது அப்படி வரும்போது அந்த இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி சூப் நிறைய சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லுவோம். அப்ப சூப் சாப்பிடும்போது என்ன ஆகும்னு சொன்னா அது வந்து அதாவது காற்று சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த சூப்புல இருக்குது. அப்ப காற்று அதிகமாகும் பொழுது உங்களுக்கு என்ன பண்ணும், காற்று வந்து மரத்தை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். அதாவது மரங்கிறது தூக்கத்துக்கு உண்டான மெத்தேடு. அப்ப இரவு வந்து மரத்தை தன்னோட வசப்படுத்துறதுனால மரம் வந்து அமைதியா தூங்க வைக்கும். காலையில எந்திரிக்கும் போது மோஷன் ரொம்ப ஃபாஸ்டா போகும், கிளீன் ஆகும். அப்ப இரவு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சூப் ஐட்டங்கள்லாம் எடுத்துக்கிறது. அதாவது யாருக்காச்சும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா சிம்பிள் மெத்தட் இது ஒரு மெத்தடு, சூப் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லுவோம். காலையில கம்பல்சரியா பழம் மட்டுமே சாப்பிடுங்க டைம் இருக்கும் அப்படின்னா. இல்ல டைம் இல்லைன்னா பழம் சாப்பிட்டுட்டு உங்க உணவையும் சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க. இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. வேலை கம்மியா இருக்கிறவங்களா இருந்தா மட்டும்தான் நீங்க சொல்ற மாதிரி வெறும் பழம் மட்டும் சாப்பிட்டா போதும்னு சொல்லலாம். வேலை அதிகமா இருக்கிறவங்க வெறும் பழம் சாப்பிட்டா எனர்ஜி பத்தாது. அப்ப உங்களுக்கு உணவும் கண்டிப்பா கட்டாயம் தேவை. அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. நன்றிங்க ஐயா, தேங்க்யூ சார். அவரு சிஸ்டம்ல உட்காந்து கொஞ்சமா வேலை பாக்குறதால தான் நைட்டு ஃப்ரூட் எடுத்துக்கிறாருங்க. பழம் மாத்திரம் அந்த 2 பழம் சாப்பிட்டா ஓகே தானே சார்? பழம் 2 பழம் தாராளமா நீங்க சாப்பிடலாம். பழம் மிக்சட் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ல ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா பழம் எதுவா இருந்தாலும் நீங்க சூப் பண்ணி தான் சாப்பிட போறீங்க. சூப் பண்ணி சாப்பிடும் போது உடம்பே பார்த்துப்போம். அதனால பயப்பட வேண்டியது. சரி, நன்றிங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. அடுத்தது ரோஷன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். மைக்க ஒரு தடவை டச் பண்ணுங்க, பேசுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். நான் உங்ககிட்ட தான், சக்கினா என் பேரு, உங்ககிட்ட தான் அக்குபஞ்சர் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த தூக்கமே வர மாட்டேங்குது, ரொம்ப சுத்தமா தூங்கவே மாட்டேங்கிறேன். அதுக்கு என்ன ஃபுட் எடுத்துக்கணும்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்ல பொதுவா இரவு வந்து ஹெவி ஃபுட்டுக்கு போயிடாதீங்க. இரவு வந்து ஹெவினா இந்த இட்லி தோசைக்கு போகாதீங்க. வேற ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ்ல வந்துருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது உங்க உணவு வந்து எனக்கு 6:30 மணி டு 7 மணிக்குள்ள கண்டிப்பா எடுத்தாகணும். அதுக்கு மேல டைம் கிடையாது, வேண்டாம் எடுக்காதீங்க. அதே சமயம் நைட்டு வந்து கண்டிப்பா சூப் ஒண்ணு சாப்பிட்டே ஆகணும். பர்டிகுலரா வெண்டைக்காய் சூப் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது, நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. நல்லெண்ணெய் போட்டு தலைக்கு குளிச்சு ஹீட்னாலதான் தூக்கம் வரலன்னு குளிச்சுட்டு கழுத்தெல்லாம் ரொம்ப பெயின் ஆகி சீதளம் மாதிரி ஆயிடுச்சு. இது போட்டாலும் ஆப்போசிட்டா ரியாக்ட் ஆகுது. அதே டைம்ல தூங்கவே மாட்டேங்குது, சுத்தமா தூக்கம் இல்லாம என்னால எந்த ஒரு விஷயத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடிய மாட்டேங்குது. உங்களோட கேஸ வந்து 2ஆ பிரிச்சுக்கோங்க. மனம் சார்ந்ததா உடல் சார்ந்ததா அப்படின்னு பாத்துக்கோங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது முழுக்க உங்க உடல் சார்ந்த விஷயத்துக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். உடல் சார்ந்ததா இருந்தா நீங்க சாப்பாடு 6:30 மணி டு 7க்குள்ள முடிங்க. இரவு நல்ல ஒரு சூப் எடுத்துக்கோங்க. அது 1 டம்ளர் 2 டம்ளர் எடுத்தாலும் பரவாயில்ல, சாப்பிடுங்க. வெண்டைக்காய் சூப் ரொம்ப ரொம்ப நல்லது. வெண்டைக்காய் சூப் சொன்னா திருப்பி கார்ன்ஃபிளவர் எல்லாம் போட வேண்டாம். ரொம்ப சிம்பிளா 5 இன்கிரீடியன்ஸ் போட்டா போதுமானது. குருமிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரே ஒரு பிஞ்சு ஓமம், அவ்வளவுதான். குருமிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு பிஞ்சு ஓமம், இது போட்டு ஒரு டம்ளருக்கு ஒரு வெண்டைக்காய். பெரிய வெண்டைக்காய் இருந்தா 1, சின்ன வெண்டைக்காய் இருந்தா 2 போட்டு 5 to 7 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கவும் வேண்டாம், சுண்ட வச்சிட வேண்டாம். அதுக்கப்புறம் அந்த தண்ணி ஃபில்டர் பண்ணி குடிச்சுக்கோங்க. உங்களுக்கு 2 டம்ளர் வேணா 2 டம்ளர் இதே ப்ரொபோர்ஷனேட்ல அதிகப்படுத்தி சாப்பிட்டுக்கோங்க. ரெகுலரா குடிக்கணுமா? ஆமா, கொஞ்ச நாள் தூக்கம் வர வரைக்கும் செய்யுங்க. ஓகே சார். இது செய்யும் போது நிறைய மனம் சார்ந்த பிரச்சனையா இருந்தா அதை எப்படி சரி பண்றது? எதுமா மனம் சார்ந்ததுன்னா எப்படின்னா, நான் வந்து நைட் எல்லாம் ஒண்ணுமே திங்கிங் தன்னாலே ஏதாவது ஒரு மைண்ட்ல எப்பவுமே அது ஏதாவது ஒரு ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கு எப்பவுமே. அது ப்ராப்ளம் கிடையாது, காலையில நடந்த விஷயங்கள் எல்லாம் நைட் வந்து ரீகால் ஆயிட்டே இருக்குது. இல்ல மனம் சார்ந்த விஷயங்களா இருந்தா நிறைய உட்காந்து பேசணும். நமக்கு மனசுல தெளிவு இல்லையா, அல்ல மனம் வந்து வேற ஏதாச்சும் ஒண்ணு பார்த்து ஏங்கிட்டு இருக்கா, அல்லது மனம் முடிஞ்சு போன விஷயத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கா, அப்படிங்கறத பத்தி ஒரு புரிதல். ஓகே சார், நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். உங்க இப்போ உணவு பற்றியும் உடல் சார்ந்த விஷயத்தை பற்றியும் ஐயா கிட்ட கேட்டுக்கலாங்க. சொல்றோம் அந்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் மனசை ஃப்ரீ பண்ணிட்டு போய் படுங்கன்னு சொல்றது சுலபம். ஆனா உங்களுக்கு ஏன் அது வர மாட்டேங்கும் போது அதுல இருக்கக்கூடியதுல இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும், தேவைப்படும் அர்த்தம். அப்ப எதுல பிரச்சனை இருக்கோ அதுக்குண்டான கிளாரிட்டி கொடுத்தா நீங்க அமைதியாயிடுவீங்க. அது நம்ம பேசிதான் புரிதல் ஏற்படுத்தணும் மேடம்.
நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா வளமுடன். வந்து ஐயா வந்து 20 ஆண்டுகளாக அக்குபஞ்சர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அக்குபஞ்சர் பற்றிய அவேர்னஸ் மக்களுக்கு கொடுத்துட்டு வராங்க. டிப்ளமோ கோர்ஸ் எடுக்கிறாங்க, நானும் அதுல படிக்கிறேன். அது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நம்ம எதுக்கோ காசு செலவு பண்றோம், நம்மளுடைய குடும்பத்திலயும் நம்ம சுற்றார் உறவினர்களை அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள ஒரு விழிப்புணர்வு, உடம்புனா என்ன, எந்தெந்த சுவை பாதிக்கப்படுது அப்படின்ற சொல்றது ரொம்ப அவசியம். அதனால வருடத்துல 2 முறை ஐயா அவங்க இந்த டிப்ளமோ கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. சென்னையில, கோயம்புத்தூர்ல இருக்கு, அப்புறம் இன்னொரு ஊர்ல எங்கங்க ஐயா? திருநெல்வேலி மேடம். திருநெல்வேலி. இந்த 3 இடத்துலயும் வகுப்புகள் நடக்கிறாங்க. நீங்க கலந்துக்குன்னு கண்டிப்பா இதுல நம்ம புரிதல் வச்சுக்கணும், அடுத்தவங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம். ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. நான் படிக்கிறேங்க. வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான கல்வி இதுதாங்க. மிச்ச கல்வியெல்லாம் வந்து உடலை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப அவசியமானது. ஏன்னா இப்போ நமக்கு உடம்பு இருந்தாதான் நம்ம சிவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியுன்ற மாதிரி, நம்ம என்ன ஆன்மீக தொண்டு செய்யணும்னு நினைச்சாலும் முதல்ல உடல் ஆரோக்கியம் வச்சுக்கணும்னு நம்ம மகரிஷியும் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கோர்ஸ் நீங்க எல்லாரும் சேரணும். ஜனவரி மாசம், அதுக்கப்புறம் ஜூன் மாசம், மே மாசம் அந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. 6 மாசத்துக்கு ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. உங்க தெரிஞ்ச அன்பர்களுக்கு சொல்லுங்க, நாங்களும் குரூப்லயும் இதை பத்தின விவரங்களை ஷேர் பண்றோம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக